ரசம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா 3, சின்னதுனா 4, அதை வந்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய மஞ்சப்பொடி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். துண்டு பெருங்காயம்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துருக்கனால புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு கூட வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம், அதை நல்லா இதை மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரசம் அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். இதை மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த கொத்தமல்லி இலை, தக்காளி எல்லாமே நல்லா உடஞ்சி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 4 கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போ ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் சேர்த்துடலாம். இதுக்கு கூட வந்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை இதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இதை மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்பவும் இல்லாமல் இதை மாதிரி கொரப்பாக எடுத்துக்கோங்க. இனி இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது ரசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்கதா இருந்தால் நீங்கள் ஒரு 2, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு நான் தோலோடே நல்லா கழுவிட்டு முழுசாகவே அப்படியே சேர்த்துட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க. இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 வெந்தயம், ரொம்ப நிறைய வெந்தயம் சேர்த்துறாதீங்க, ஒரு 10 போல் சேர்த்தா போதும். இதுக்கு கூட 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. அதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரசத்துக்கு, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சே சூடாக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரசத்தை சூடாக்காதீங்க. இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல புளிப்பு காரத்துக்கு இந்த வெல்லம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வந்து ரசம் வந்து கொதிக்க தொடங்கட்டு. நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே வந்து லைட்டாக அந்த கொதிக்க அப்படியே தொடங்கும். அந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. இப்போ இந்த இதேமாதிரி ரசம் கொதிக்க தொடங்குது. அப்படியே ஒரு கொதி வர தொடங்கும் போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ லைட்டாக கொதிக்க தொடங்குச்சுது, அடுப்பை ஆஃப் ஆக்கி உடனே மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது திறந்து பரிமாறுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிட்டுது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.